கோகுலத்தில் சீதை திரைப்படத்தில் இடம்பெற்ற கோகுலத்து கண்ணா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற பாடல் 1996 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கார்த்திக் நடிச்சிருப்பார். அவர் நடித்தார் என்றதையும் தாண்டி இந்த திரைப்படத்தில் வரித்தனமாக நடித்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னால் அது இந்த திரைப்படத்தை சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். அவருடைய பெயர் சொல்லுகின்ற படங்களில் இந்த படம் ஒரு மிக முக்கியமான ஒரு படம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த விதமான தன்னுடைய கதாபாத்திரத்தில் ஒரு வித்தியாசமான நடிப்பு தன்மையை கார்த்திக் இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தி இருப்பார். தேவா இந்த திரைப்படத்துக்கான இசையை வழங்கியிருப்பார். பொதுவாக அன்றைய காலகட்டம் 96 காலகட்டம் போட்டி போட்டுக்கொண்டு தேவாவும் இசைஞானி இளையராஜாவும் இசையமைச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள போட்டி இருக்குதோ என்னவோ, ஆனால் நாங்கள் அதை கேட்கும்போது எங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இளையராஜா ஒரு பாட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டமாக தேவா இன்னும் ஒரு பாட்டு கொடுப்பார். எனவே ரெண்டு பேருடைய பாடல்களை அடையாளம் காண்பது என்பது ரொம்ப ஒரு கடினமான காலகட்டம். 90களுடைய காலகட்டம். இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு டிஜிட்டல் யுகம் அந்த காலகட்டத்தில் இல்லை. எனவே இரண்டு பேருடைய பாடல்களை அடையாளம் காண்பது என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம். எனவே சில காலத்தில், அதாவது குறிப்பாக 90களுடைய காலகட்டத்தில் தேவா இசையமைச்சு பட்டி தொட்டியெங்கும் மிக பிரபலமாக பேசப்பட்ட பாடல்கள் எல்லாமே இவர் இசையமைச்சதா அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்க மறந்திருப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே இசைஞானி இளையராஜா அப்படி என்கின்ற ஒரு பெயர் இருந்ததன் காரணமாக ஒருவேளை அவர் தான் இந்த பாடலை போட்டிருப்பார், இசையமைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கள் யோசிச்சிருப்போம். எனவே அதனுடைய அடிப்படையில் சில பாடல்களை நாங்கள் கவனிக்க மறந்திருப்போம். அந்த அடிப்படையில் தான் இந்த கோகுலத்தில் சீதை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்களை சொல்ல முடியும். எனவே இந்த திரைப்படத்தினுள் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது.